ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 10ஆம் தேதி. நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:01 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சூரிய உதயம் காலை 6:02 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை. மேஷராசி அன்பர்களே, இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றமும் தேர்வுகளில் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும். கிரகங்களின் சாதகமான சூழ்நிலையால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் தேடி வரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தாயாரின் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. மேஷராசி பரணி நட்சத்திரம். பெற்றோரின் முழுமையான நிதியுதவி கிடைத்து கடன்கள் குறையத் தொடங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றி உண்டு. பணியிடத்தில் அல்லது தொழிலில் புதிய பொறுப்புகள் அல்லது ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு உயர்கல்வி சேர்க்கைக்கான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். தைரியம் கூடினாலும் முக்கிய முடிவுகளில் அவசரப்பட்டு பண முதலீடு செய்வதை தவிர்க்கவும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். தடை தாமதம் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்களும் உண்டாகும். கடின உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பணியிடத்திலோ அல்லது வெளியிலோ உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு கூடும். மனைவி அல்லது பெற்றோரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் அவசரம் காட்டுவது சரியாக இருக்காது. அதே சமயம் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். நிலுவையில் இருந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாபங்களும் தேடி வரும். சமூக நல காரியங்களில் ஈடுபட ஆர்வம் காட்டுவீர்கள். கல்வியில் மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பர். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். சனி மற்றும் ராகுவின் சாதகமான பார்வையால் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் எடுக்கும். பெரியவர்களின் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்களே, சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புண்டு. மன நிம்மதி ஏற்படும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தினசரி உடற்பயிற்சி உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். போட்டித் தேர்வுகளில் கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். சனியின் ஆதிக்க நட்சத்திரமான உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் அசத்தலான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப விசேஷங்களுக்காக அலைச்சல்களும் செலவுகளும் கூடும். குறுக்கு வழியில் வரும் ஆன்லைன் முதலீடுகள் அல்லது கமிஷன் பிசினஸ்களை தவிர்ப்பது நல்லது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உடல் பருமன் சார்ந்த நீண்ட நாள் தொல்லைகளுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனையும் தீர்வும் கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு பிறரின் பாராட்டு கிடைக்கும். குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பணவரவும் ஏதோ ஒரு வழியில் வந்து சேரும்.
சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நிதி நிலைமை மேம்படும். அலைச்சல்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். ஆன்மீக பயணங்கள் மற்றும் சமூக நல உதவிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஈடுபடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல வருட உழைப்புக்குரிய தொழில் அந்தஸ்து கிடைக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். எதிர்பாராத ஒரு லாபம் கைகளில் புழங்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களின் கனவு நனவாகும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். தொழிலில் உங்களது நிர்வாக திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும். இழந்த பழைய சுறுசுறுப்பை மீண்டும் பெறுவீர்கள். தர்ம காரியங்களுக்கு செலவிடுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் ரீதியான பொருளாதார லாபங்கள் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். மன அழுத்தம் சற்றே எட்டி பார்க்கும். திடீர் பணவரவு உண்டாகி மகிழ்ச்சி தரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். உங்களுக்கு பணியிடத்தில் நிலுவையில் இருந்த பண பலன்கள் கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணையிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தாரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் தேவை. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். தேவையற்ற செலவுகளால் வரவு செலவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளை அலுவலகத்திற்குள் கொண்டு செல்லாமல் இருப்பது நல்லது. கடின உழைப்பிற்குரிய பலனாக மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆன்மீக மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் சாத்திய மன அமைதி கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறை மாணவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் கைகூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்குரிய சாதகமான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். நிலையான வருமானம் நிம்மதி தரும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் பிடிவாதம் பிடிக்காமல் இருப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். சமூக சேவை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புகழும் நற்பெயரும் தேடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே முடியும். இருப்பினும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். பூர்வ புண்ணிய பலன்கள் கூடும். உடல் ஆரோக்கியம் சீராகும். நண்பர்களுக்காக செலவு செய்யும் போது மட்டும் சற்று யோசித்து செயல்படவும். நீண்ட நாள் காத்திருந்த நல்ல செய்தி அல்லது தேர்வு முடிவு சாதகமாக வரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் கல்வியில் இருந்த மந்த நிலை மாறும். உறவினர்களின் வருகையால் செலவுகள் கூடினாலும் பணவரவு தடையின்றி இருக்கும். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச முடியாமல் தவிக்கும் சூழல் வரலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள் அல்லது நேர்காணல் முடிவுகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியத்தில் இருந்த பழைய தொல்லைகள் நீங்கி சுறுசுறுப்பு கூடும். தனுசு ராசி அன்பர்களே, தொடர்ச்சியான முயற்சி வெற்றியை தரும். செவ்வாயின் சஞ்சாரம் தொழில் நிலையில் இருக்கும். மேலும் சனி செவ்வாயின் பார்வையை பெறுகிறார். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்லதொரு தளம் அமையும். சோர்வுகள் நீங்கி குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவுகள் வரலாம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் புதிய விருந்தினரின் வருகையால் குதூகலம் உண்டாகும். நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக பொழுது போக்குவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு தேர்வு முடிவு அல்லது நேர்காணல் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் இருந்த கடுமையான அலைச்சல்களும் சோர்வுகளும் குறையும். திறமைக்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் தேடி வரும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். மகர ராசி அன்பர்களே, உறவுகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். பணியிடத்தில் சில அதிருப்திகள் உண்டாகலாம். நிதி விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய பாதைகள் தென்படும். மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். உங்களுக்கு குடும்பத்தினருடன் பேசும்போது நிதானம் தேவை. நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த மரியாதை
தடை கூடும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உங்களது உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் அல்லது தொழிலில் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் அவசரப்படாமல் பெற்றோரின் ஆலோசனையை பெற்று செயல்படுவது நலம் தரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். தேவையற்ற சிந்தனைகளால் தூக்கம் குறையலாம். குடும்ப வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கைக்கு வந்து சேரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். கூட்டாண்மை தொழிலில் இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். புதிய கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக உயரும். குடும்பத்தில் இருந்த பழைய வாக்குவாதங்கள் நீங்கும். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெற சற்று முயற்சி தேவைப்படும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். புத்தி கூர்மை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் அசத்தலான வெற்றி பெறுவர். அலுவலகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். ஜென்மசனியின் தாக்கம் சற்று எரிச்சலை தரலாம். பணிகளில் கூடுதல் நிதானம் தேவை. தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக காத்திருந்த மாற்றத்திற்கான நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும். புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள்.